திருவெம்பாவையின் 14வது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். காதார் குழையாட என்று தொடங்கும் இந்த பாசுரமானது மாணிக்கவாசகர் இறைவனையும் இறைவியையும் இந்த பாடலில் வழிபடுவது பற்றி குறிப்பிடுகிறார். காதார் குழையாட பைம்பூன் கலனாட என்று துவங்குகிறது. காதார் குழையாட என்று கூறப்படுவது பெண்களை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் காலை வேளையில் நீராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த தடாகையின் முன் நின்று கொண்டு பெண்களே காதார் குழையாட என்று குறிப்பிட்டு துவங்குகிறார்கள். காதுகளில் குழை என்று சொல்வது அந்த தோடு என்று சொல்லக்கூடியதும், அதே சமயத்தில் குண்டலம் போன்ற அழகான அமைப்பு கொண்ட அந்த அணிகலனை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட காதில் அந்த அழகான தோடுகள் ஆட பைம்பூன் கலனாட என்று கூறுவது. பைம்பூன் என்பது பைம் என்று சொல்வதே தமிழில் அந்த பசுமையை நாம் பெரும்பாலும் குறிப்பிடுவோம். அப்படி பைம்பூன் என்று சொல்லப்படுவது பசும்பொன் என்று நாம் குறிப்பிடும் சொல்லே ஆகும். பைம்பூன் கலனாட என்று கூறப்படுவது உடலில் இதர இடங்களில் இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் இவர்களை குறிப்பிடுகிறது. கலன்கள் என்று சொல்வது இந்த அணிகலன்களே ஆகும். அப்படி காதார் குழையாட பைம்பூன் கலனாட என்று துவங்கும் பெண்களை பார்த்து இவ்வாறு தங்கள் காதுகளிலும் அணிகலன்களும் இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த இனிமையான காலை வேளையில் நாம் எல்லாம் இங்கே நீராடுவதற்காக வந்திருக்கிறோம். கோதை புனலாட வண்டின் குழாமாட என்று அடுத்த வரி நமக்கு எடுத்துரைக்கிறது. கோதை குழலாட என்பது இந்த பெண்கள் அழகான கூந்தலை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இந்த கூந்தலானது அந்த காற்றில் மெல்லிய காற்றினால் ஆடத் தொடங்கின. அப்படி கோதையின் குழலானது ஆட ஒரு புறம், அதே சமயத்தில் வண்டின் குழாமாட இந்த பெண்கள் யாவரும் தலையில் கூந்தலில் அழகாக மாலைகளை, அதே சமயத்தில் நல்ல புஷ்பங்களை அணிந்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட புஷ்பங்களை ஆர்வத்தோடு அங்கு இருக்கக்கூடிய வண்டுகள் யாவும் வந்து மொய்க்கத் தொடங்கின. அதில் தங்களுக்கென தேன் கிடைக்குமா என்று தேடத் தொடங்கின. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை இல் பொருள் ஊமை என்று ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த அணியாக அந்த வண்டுகளெல்லாம் அந்த பூக்களின் மீது நாட்டியம் ஆடுவது போல் மாணிக்கவாசகர் சித்தரித்திருக்கிறார். இதனை தமிழில் நாம் இல் பொருள் ஊமை அணி என்று சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய கற்பனையை ஏற்றி கூறுவதே ஆகும். அப்படிப்பட்ட இந்த அழகான மலர்களின் மேல், அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய மலர்களின் மேல் வண்டுகள் எல்லாம் மேலும் கீழும் போய் வருவது, ஆடுவது போல் தோற்றமளித்தனம். காதார் குழையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட என்று தொடங்கி சீத புனலாடி, சீதம் என்று சொல்வது சீதளம் என்னும் சமஸ்கிருத வார்த்தையின் சொல்லே ஆகும். அதனால்தான் சீதலா தேவி என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி குளிர்ச்சி மிக்க அந்த புனலில் ஆடி அந்த தடாகையில் நீரானது அழகாக மென்மையாக சென்று கொண்டிருக்கிறது. பனிக்காலமாய் இருப்பதால் அது குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. சீத புனலாடி, அப்படிப்பட்ட பெண்களாகிய நீங்கள் இவையெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த நீரோடையில் நீராடுவதற்காக, இந்த தடாகத்தில் நீராடுவதற்காக இருக்கிறீர்கள். அப்படி சீத புனலாடி இந்த அழகான நீராடி அங்கே சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலம் என்று நாம் குறிப்பிடுவது நடராஜ பெருமானே ஆகும். தில்லை சிற்றம்பலம் என்று ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பெயர் உண்டு. சதா சர்வகாலம் நாட்டியம் ஆடிக்கொண்டு ஐந்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானை நினைத்து சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, அப்படி நீங்கள் நீராடி கொண்டிருக்கும் போதே அந்த நடராஜ பெருமானையும் நினைத்து கொண்டு நீராட வேண்டும். நமக்கு எல்லா நலன்களையும் வளன்களையும் அவர் தர வேண்டும் என்று சொல்லி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி
வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி என்று குறிப்பிடுகிறார். வேதத்தின் பொருளாக, வேதத்தின் சாரமாக, மறைகளுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமானாகும். வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி, அதில் உயர்வான பொருளை இருக்கக்கூடிய விஷயங்கள் சிவபெருமானையே குறிக்கும். அப்படி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி என்று அடுத்த வரியில் அழகாக நடராஜனின் பெருமையை வேதத்தை ஒப்பிட்டு கூறுகிறார். சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தான் பாடி என்று அடுத்த வரியில் ஒரு பரஞ்சோதி வடிவமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பிடுகிறார். இந்த சோதி என்ற வார்த்தையானது திருவெம்பாவையில் பல பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி சோதி திறம் பாடி அவருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம், அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாம், அவர் நிகழ்த்தியுள்ள அற்புதங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் பரஞ்சோதி வடிவாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானின் சோதி திறம் பாடி, அவனுடைய திறமை எல்லாவற்றையும் நாம் பாடி சூழ்கொன்றை தான் பாடி. சூழ்கொன்றை என்பது அவர் அழகான கொன்றை மலர்களை தரித்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூழ்கொன்றை என்று சொல்லக்கூடிய அவர் சிரசிலே இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலரையும் நாம் பாடுகிறோம். அந்த சிவபெருமானை நோக்கி நாம் பாடும்போது இவை எல்லாவற்றையும் மனதில் நினைத்து பாடுகிறோம் என்று குறிப்பிடுகின்றனர். அப்படி நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது ஆதித்திறம்பாடி அந்தமா மாபாடி என்று ஒரு வாசகம் கூறப்படுகிறது. ஆதித்திறம்பாடி அந்தமா மாபாடி, ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவபெருமான் என்று முதல் பாசுரத்திலேயே நாம் அறிந்தோம். அப்படி முதலும் முடிவும் இல்லாத அந்த ஜோதி வடிவாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஆதித்திறம்பாடி என்று, அந்த ஆதி என்று சொல்லக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் பாடுவோமாக என்று கூறுகின்றனர். அந்த தோழியர்களை நீராட வந்தவர்களை பார்த்து ஆதித்திறம்பாடி அந்தமா மாபாடி, அதற்கெல்லாம் உயர்வான பல தத்துவங்களையும் பல பொருள்களையும் பலவிதமான பெருமைகளையும் பெற்ற சிவபெருமானை, அந்த மா பெருமானை நாம் பாடுவோம் அந்தமா மாபாடி என்று வருகிறது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைத்தன் என்று அடுத்த வாக்கியத்தில் பேதித்து என்று சொல்வது பேதம் என்கின்ற பொருளையே வருகிறது. அந்த பேதத்தை என்ன வகையில் அந்த பேதம் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் என்றால், எல்லோருக்கும் பக்தி ஒரே மாதிரி இருக்காது. சிலர் நல்லவராகவும் இருப்பார்கள், சிலர் தீய செயல்களை புரிபவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி இவர்கள் இருவருக்கும் பேதத்தை பாராட்டி என்ன வித்தியாசம் என்று பார்த்து அதற்கு தக்கவாறு இறைவன் அருள்வார் என்பதே இதன் பொருளாகும். அப்படிப்பட்ட பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைத்தன், அழகான திருக்கரங்களில் வளையல்கள் அணிந்த அம்பாளை பற்றி இந்த வரி கூறுகிறது. எப்படி நாம் சிவபெருமானை நோக்கி வணங்கி நமக்கு எல்லா வளமும் தர வேண்டும் என்று கூறுகிறோமோ, பிறவி பெரும்பையினை தர வேண்டும் என்று கூறுகிறோமோ, அம்பாளை பற்றி வளர்த்தெடுத்த பேய் வளைதன் என்று குறிப்பிடுகிறார். அம்பாளை, வளையல் குலுங்க இருக்கக்கூடிய அம்பாளை இந்த வாக்கியத்தில் நினைத்து இந்த பாடலில் மாணிக்க வாசகர் வைக்கிறார். அப்படிப்பட்ட அம்பாளின் பாதத்திறம்பாடி, அழகான திருப்பாதங்களை கொண்ட அம்பாளானவள் பேய் வளைத்தன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். அம்பாளின் உயர்வான பாதங்களை, அந்த திருவடிகளை வணங்கி நாம் எல்லோரும் பாடி இந்த நீரோடையில் நாம் நீராடுவோம், இந்த நீரில் நாம் குளித்து மகிழ்வோம் என்று பிறவி பெரும்பயனையும், அதே சமயத்தில் சதா சர்வகாலம் எப்பொழுதும் இறைவனின் சிந்தை இருக்க வேண்டும், உண்ணும் போதும் உறங்கும் போதும் குளிக்கும் போதும் பின்ன பிற செயல்களில் நாம் ஈடுபடுவதும் போதும் எப்போதுமே நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற உயர்வான பொருளை மாணிக்க வாசகர் காதார் குழையாட என்கின்ற பாசுரத்தின் மூலம் வைக்கிறார். பைம்புன் கலன்னாட காதார் குழையாட பைம்புன் கலன்னாட கோதை குழலாட பண்டிடின் குழாமாட கோதை குழலாட மண்டின் குழாமாட சீல புனலாடி சிற்றம்பலம் பாடி சீல புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி
அப்பொருளாமாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தாழ்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத பாதத்திரோபாடி பாதத்திரோபாடி ஆடலோரெம்பாவ